உயிரையே கையளித்தார். அது கல்வாரியில் நிறைவேறிற்று. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அரியன் என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டே உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். பிலாத்து இயேசுவுக்கு அநியாய தீர்ப்பளிக்கிறான். பெற்றெடுத்த அன்னை மரியின் வேதனை. 10 மாதம் சுமந்து பெற்ற என் மகனை 10 பேர் பலவிதமாக பேசி அவனை என் கண் முன்னே ஈவு இரக்கம் இல்லாமல் தீர்ப்பு வழங்குறீங்களே. அவன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணினான்? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்திலே என் மகனை எந்த ஒரு நிலையிலும் ஏற்கத்தகாத பொய் சாட்சியங்களை கொண்டு சிலுவையில் அறைய தீர்ப்பிட்டவனே பிலாத்து. மக்களே, நீங்களும் கூடவா இப்படி செய்வீர்கள்? நான் ஒருமுறை அவனுடைய பணி வாழ்வின் போது சந்திக்க வந்தேன். அப்போது கூட அவன் என்னையும் என்னுடன் வந்தவர்களையும் புறக்கணித்துவிட்டு அவனுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே தன் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் ஆவர் என்றான். உங்களுக்காக உங்களோடு உங்களுள் ஒருவனாக இருந்தான். அவனுக்கு ஏன் இப்படி செய்தீர்கள்? அவனுக்கு பதிலாக எனக்கு தீர்ப்பளித்து எந்த மரணத்துக்கும் என்னை கையளியுங்கள். என் மனம் பொறுக்கவில்லையே. கள்ளம் கபடமில்லாத என் கட்டி தங்கத்தை கல்வாரி மலை மேலே கட்டி வைத்து சிலுவையில் அறைய போகும் உங்களை நான் எப்படி அனுமதிப்பேன்? இதை பார்த்து கொண்டிருக்கும் கடவுளே, உம்முடைய மகனை இனி நீரே பார்த்து கொள்ளும். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, வாழ்வும் வழியும் உண்மையுமான உண்மையை நாங்கள் பின்பற்றவும் பிறருக்கு தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பாவங்களே உமக்கு இந்த தண்டனையை பெற்றுத்தந்தன என்பதை உணர்ந்து வருந்துகிறோம். இனி ஒருபோதும் சாபம் செய்யாமல் உமது பாதையில் நடக்க எங்களுக்கு துணை புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.